ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம். இன்றைக்கி ஹியூமன் தே ஹவ் லாஸ்ட் த பீஸ். இன்றைக்கி பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்கட்டும், நிறைய சம்பாதிக்கிற சிஇஓஸாக இருக்கட்டும், பெரிய ஆட்கள்லாம் கேட்டிங்கன்னா அவங்க உள்ளத்தில் உண்மையாக சமாதானமே இருக்காது. எப்போவுமே ஒரு பயம், ஒரு திகில். மேபி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் சமாதானத்தை ஒருவேளை இழந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் தருபவர். அவருக்கு பேரே சமாதான காரணர். ஷாலோம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். முகமதியர்கள், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்வாங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் ஷாலோம் ஷாலோம். ஒருவேளை இந்த காலவெளியில் சமாதானத்தை இழந்து போய் வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, குடும்பத்திலலாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனால் உள்ளத்தில் ஒரு வியாகுலம், ஒரு டீப், ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ், ஒரு டார்க்னஸ், ஏதோ ஒரு காரியம் உங்களை அப்படியே ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நாள் சமாதானத்தை கொடுக்காம, இந்த சமாதானம் எனக்கு இல்லையே ஆண்டவரே, இழந்து போயிட்டேன்னு ஏசப்பா அப்படின்னு ஒரு வேளை விரக்தியோடு கண்ணீரோடு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு வேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு தாயாரே, அன்பு வாலிபனே, இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க தான் வந்தார் அந்த உலகத்தில். பொல்லாத பிசாசு அவன் அழிக்கிறவன், கெடுக்கிறவன். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் நான் வந்தேன்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறார். All you have to do is just accept. Yes Lord, I need your peace. எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை உண்மையாக சொல்லி நீங்கள் போகிற ட்ரைவில் ஒரு நிமிடம் அங்கே ஓரம் நிறுத்தி just do a simple prayer. Just do a simple prayer with me. Lord, I need your peace. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சமாதானம் இல்லை என்று உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உன் குடும்பத்தில், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், உன் திருமண காரியத்தில், உன் பிஸ்னஸில் ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானம் இல்லை, ஒரு வாய்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, just take a moment, lift up your hands towards heaven and pray. Say that, Lord, I need your peace. ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். John 14:27. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, போயிட்டுருக்கிறீங்க தெரியுது. டேக் அ மொமெண்ட், ஸ்டாப் இட் ஃபார் அ மொமெண்ட். உங்கள் ரெண்டு கையை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையே வைக்கப்படாமல் ஜஸ்ட் லிஃப்ட் அப் யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே, ஐ நீட் யுவர் பீஸ் ஏசப்பா. உங்கள் இருதயத்தில் கையை வச்சு யூ கேன் சே, லார்ட், ஐ நீட் யுவர் பீஸ். நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அனைவருடைய உள்ளங்களிலே தேவ சமாதானம் ஊற்றப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜஸ்ட் என்ஜாய் த பீஸ் ஃப்ரம் ஹெவன். Let your heart be healed. Let not your heart be troubled anymore. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள சமாதானம் இப்போது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்வதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். Have a blessed day. இப்போ சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.